ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 6. ரோரி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. அது ஒன்றும் பொண்ணு கிடையாது, அந்த மான்ஸ்டர் தான் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பரவாயில்ல நீ திறமசாலியா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாரான். நீ தானே என்ன அனுப்புனது நம்ம ஹீரோ கேட்கவும் இவன் தான் அந்த மெர்ச்சன்ட் அப்படின்னு ரோரி சொல்றா. இங்க இருக்கிற மக்கள் யாருமே டீவனை பத்தி கேள்விப்படல, இன்னுமா உனக்கு புரியல, நீ உண்மையிலே ஒரு முட்டாள் தான், நீ ஹீரோவாக தகுதி இல்லாதவா அப்படின்னு அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். ஓ நான் இன்னும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணல, என்னோட பேரு லோக்கி டாபியா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு டீமன் அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. டீமன் கிங் ஆர்மியோட ஃபர்ஸ்ட் கமாண்டர் ரோமியோவையும் ரோபரஸ் டிராகனையும் தனியால நீ தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா என்ன ஒன்னால அவ்வளவு ஈஸியா தோக்கடிக்க முடியாது அப்படின்னு இந்த டீமன் சொல்லுது. நீயும் அவங்கள ஒருத்தன் தானா நம்ம ஹீரோ கேட்கவும் முதல்ல நான் யாரை கொல்றது, இந்த பொண்ணை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரோரி அட்டாக் பண்ண போகவும் பதிலுக்கு அவன் அட்டாக் பண்றா. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு ரோரியை ஹீலிங் பண்றா. ஓ உன்கிட்ட ஹீலிங் எபிலிட்டி இருக்கா அப்படின்னா முதல்ல நான் ஒன்னதான் போட்டு தள்ளணும் போலயே அப்படின்னு லோக்கி சொல்றான். என்ன மன்னிச்சிரு, என்னால தானே நீ இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு ரோரி சொல்லவும் கவலைப்படாத, நான் ஒரு ஃபார்மர், இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனா அவன் நம்ம ஹீரோவை தூக்கி அடிக்கிறான். நம்ம ஹீரோ எவ்வளவுதான் ஃபாஸ்டா அவனை அட்டாக் பண்ண வந்தாலும் அவன் ஈஸியா அதை டாச் பண்ணிட்டான். இப்ப அவன் நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்றான். ஆல்வைன் அப்படின்னு சொல்லி ரோரி பாக்குறா. அந்த இடமே ஓட்டையா இருக்கா, நம்ம ஹீரோ தரைய உடச்சிக்கிட்டு வந்து அவனை அட்டாக் பண்றான். இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இப்ப லோக்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவோட பின்னாடி இருக்க அந்த நீகிரிங்கிற ஃபெர்டிலைசர் ஓப்பன் ஆகுது. இவன் வெறும் கையால என்ன ஒரு அட்டாக் பண்ணதே என்ன இவ்வளவு தூரம் காயப்படுத்துதா, இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு லோக்கி நினைச்சிட்டு நீ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கிற, சோ உன் கதையை நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லோக்கி சொல்லவும் ஆமா நீ எதுக்காக என்ன டார்கெட் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ எப்படியோ சாவதானே போற, அதனால உன்கிட்ட இதை சொல்றேன், நீ எங்க பிளானுக்கு இடைஞ்சலா இருப்ப, அப்புறமா அந்த ஹீரோவோட ஸ்டூடெண்ட்டும் ஓரோபரஸ் டிராகனோட பவர் இருக்கிற அந்த பொண்ணும் அப்படின்னு லோக்கி சொல்லவும் ஹெலனுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னா நான் சொல்ல போறது ஈஸியாவே உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹீரோக்கு குட் கார்டோட பவர் இருக்கும், அதே மாதிரி தான் டேமன் கிங்குக்கு ஈவில் கார்டோட பவர் இருக்கும் அப்படின்னு லோக்கி சொல்லவும் டேமன் கிங் தோத்து போனதுனால ஈவில் கார்ட் பவர் கம்மியாயிரும்ல அப்படின்னு ரோரி கேட்கவும் ஹீரோ கூட தான் இறந்து போயிட்டான், ஆனா குட் கார்டோட பவர் உன்கிட்ட இருக்கதானே செய்யுது, அதே மாதிரி தான். சரி இதுக்கு மேல நான் என் பிளான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, இதை நம்ம முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் பீஸ்ட் வச்சு அவன் அட்டாக் பண்றான். ரோரியா அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். ரோரி அதுங்களை அட்டாக் பண்ணி ஆல் போய் நீ இங்க இருந்து ஓடிடுதுங்களை நான் சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் ஒரு அல்டிமேட் ஃபார்மரா மாறுவேன், ஒன்னு எங்க விட்டுட்டு என்னால நிம்மதியா போக முடியாது, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அதை டெஸ்ட்ராய் பண்றான். ஆனா என்னப்பா உன்கிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி லோகி வந்துட்டு இப்ப மேஜிக் மூலமா நிறைய பால்ஸ் வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஜோரி நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஓகே அப்படின்னு வா சொல்றா. சாரி உங்க கூட சண்டை போட்டு எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, சோ இதை நம்ம சீக்கிரமே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பீஸ்ட் வச்சு ரோரியை தனியா தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவை ரெண்டு மான்ஸ்டர் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணுது. நான் முதல்ல இருந்தே ஒன்ன கொல்லணுங்கிறதுக்காக ஃபைட் பண்ணல, ஒரு தடவை அந்த மான்ஸ்டர் ஒன்னு பிடிச்சிருச்சுன்னா நீ தப்பிக்க நினைச்சா உன் சதை தான் கிளியும், ஆனா இந்த பொண்ணுக்கு அப்படி இல்ல, முதல்ல இருந்தே நான் இவளை கொல்லணும்னு தான் நினைக்கிறேன், சோ நீ இங்கேயே செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். என்ன மன்னிச்சிரு அப்பா அம்மா அப்படின்னு யோசிக்கும் போது என்னால ஹீரோவாக முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரோரி சொல்லவும் என்னாலும் சரி நாங்க கூட இருப்போம், நீ ஹீரோவாகணும்னு ஆசைப்பட்டேன்னா ஹீரோவாக அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனா என்னால உண்மையிலேயே ஜெயிக்க முடியாதுதான் போல, உண்மையிலேயே நான் ஒரு ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைக்கிறா. லோக்கி அட்டாக் பண்ணலான்னு போறா, பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருந்த பீஸ்ட் கல்லு மாதிரி மாறி அப்படியே கீழே விழுது. என் நீகரி ஃபெர்டிலைசருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த ஃபெர்டிலைசர் பூச்சி புழு எல்லாத்தையுமே கொள்ளும், அதனாலதான் உன்னோட அந்த பீஸ்ட் இப்படி இறந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து இது நான் எதிர்பார்த்ததுதான், இவ்வளவு அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஆனா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு லோக்கி கேட்கறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப அடிபட்டிருக்கிறதுனால நம்ம ஹீரோவால அந்த லெவலுக்கு ஃபாஸ்டா ஃபைட் பண்ண முடியல. ஆல்வைன் எதுக்காக இப்படி பண்ற, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி ரோரி நினைக்கிறா. உன்னை தோக்கடிச்சு எப்படியாச்சும் நான் ரோரியை காப்பாத்துவேன், ஹெலனும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் தோக்குறத பத்தி மட்டும் தான் திங்க் பண்றேன், ஆனா தோத்து போவான்னு தெரிஞ்சுமே கூட அவன் விடாமுயற்சியோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே நான் ஒரு ஹீரோவா இது நாள் வரைக்கும் இருந்ததில்ல, ஆனா ஒரு ஹீரோவா நான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க கூடாது, மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வச்சு நான் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப ரோரி எந்திக்கிறா. லோக்கி பின்னாடி போய் கத்தி எடுத்து சொருபுறா. அவன் அசால்ட்டா சிரிச்சுட்டே நிக்கிறான். ரோரி நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆல்வைன், நீ தான் எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்துருக்க, நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோரி சொல்லவும் குட் கார்டோட பவர் அவகிட்ட இருந்து ரிலீஸ் ஆகுது. இப்ப லோக்கியாவை அட்டாக் பண்ண போறா. அச்சோ இது குட் கார்டோட பவர் ஆச்சு அப்படின்னு சொல்லி லோகி பயப்படுறான். இவ்வளவு நேரம் என்ன அட்டாக் பண்ணாலும் எதுவாகாத லோக்கிக்கு இப்ப இந்த ஸ்வாட அட்டாக் பண்ணவும் நிறைய டேமேஜ் ஏற்படுது. இந்த பிளான் ஃபெயில் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் டெஸ்ட்ராய் ஆகுறான். எஸ் நான் சாதிச்சிட்டேன் ஆல்வைன், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவ போய் நின்னா நம்ம ஹீரோ மயங்கி விழுறான். ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை மடியிலேயே படுக்க வச்சுட்டு ஆல்வைன் நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா.
இப்ப இருட்டிடுது. நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். அவ மடியில படுத்திருக்கான்னு பயந்து எந்திக்கிறாங்கிற பேர்ல அவ மூஞ்சிலே போய் முட்டியிருந்தான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வாசலவும் எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒண்ணும் இல்ல அப்படின்னு வாசலவும் அதுக்குள்ள இருட்டிட்டா நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னை தூக்கிட்டே நான் போயிருக்கலாம், பட் எனக்கு திரும்ப போக வழி தெரியல, அதான் நீ முழிக்கிற வர வெயிட் பண்ண அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போகலான்னு போயிட்டு இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அது, கிட்ட நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. என்ன ஒரு பீஸ்டே தோக்கடிக்கிற, இதை பார்த்து பயப்படுறேன்னு கேட்கவோ கோஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணன்னு எனக்கு தெரியாதுப்பா, ஒருவேளை அது என்ன பொசஸ் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னு வா சொல்றா. எங்க இருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ அம்மா தான் வந்து நிக்கிறாங்க. அச்சோ அம்மாவா, ரோரியை பார்த்தா கொண்டு வாங்களே அப்படின்னு சொல்லி ரோரியை தூக்கிட்டு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். நீ என்ன ஃபாஸ்டா ஓடி வந்திருக்க, உனக்கும் பேய பார்த்தா பயமானவா கேட்கவும், ஆக்சுவலி எங்க அம்மா பேய விட பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ரோரி ஹோட்டல போய் பார்த்தா ஹோட்டலே காணோம், அதுவும் லோகியோட ஒரு இல்யூஷன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நைட் நான் வேற இடத்துல தங்கிக்கிறேன்னு வா சொல்றா. நிகாரி ஃபெர்டிலைசரை வாங்கிட்டு நாளைக்கு நம்ம கிளம்பலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. ஒரு தடவை இப்படிதான் டெஸ்டா கூட நான் விளையாட போயிட்டு லேட் ஆயிடுச்சு, நீங்க அம்மா என்ன தேடி வந்தாங்க, பயந்து நாங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடிட்டோம். ஆனா எப்படியோ எனக்கு முன்னாடி எங்க அம்மா வீட்டுல போயிருந்தாங்க, இன்னைக்கும் அந்த மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை திறந்தா அவங்க அம்மா உள்ளதா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன டெலிபோர்டேஷன் பவர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்ப திறந்து பார்த்தா இல்ல, பார்த்தா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. நீ வர லேட் ஆயிட்டு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ல வச்சிருக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை போட்டுக்கிட்டு தான் என்ன ஏடா வெளியே தள்ளி கதவை சாத்தின அப்படின்னு அவங்க அப்பா இப்ப அடி வாங்குறாரு. போகாத அப்படின்னு அவங்க அம்மா கெஞ்சிட்டு இருக்காங்க. லோசி அவன் போகட்டும்னு சொல்லவும் நீங்க வாய மூடுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போகாதன்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்படி பண்றது கஷ்டமா தான் இருக்கு, மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு நீங்க என்ன விடல நான் அவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரின்னு அவங்க அம்மாவை நம்ம ஹீரோவை போயிட்டு வான்னு விடுறாங்க. அம்மா நீ இன்னும் அந்த விஷயத்தையே நினைச்சுதான் ஃபார்மரா இருக்கிறியா, நீ தேவையில்லாம உன் மனசுல பாரத்தை போட்டுக்கூடாதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், ஹீரோ எதையோ யோசிச்சு பார்த்துட்டு இல்லம்மா ஃபார்மரா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை பிடிச்சுதான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரொம்ப கைண்டா இருக்கிற, ஆனா அதுவே உன்னை ஹர்ட் பண்ணாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. சரி கண்டிப்பா திரும்ப வரணும்னா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. நம்ம ஹீரோவே இப்ப அங்க இருந்து கிளம்புறான். டவுனுக்கு வெளியே ரோரி நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி கிளம்பலாமா அவ கேட்கறா. இப்ப இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆமா லோக்கி எதுக்காக மெயினா ஒன்ன டார்கெட் பண்ணா, கண்டிப்பா நிறைய டீமன்ஸ் உன்னை தேடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், எதனாலன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா ஒன்னையும் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க, பட் கவலைப்படாத நான் உன்னை கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோரி அப்படியே வைக்கப்பட்ட அமைதியா நின்னுட்டு இருக்கோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினைச்சத அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்ப ஃபால காமிக்கிறாங்க. பிரின்சஸ் உங்க அப்பா அவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி மேடவளை கூட்டிட்டு போறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எதுக்காக டீமன்ஸ் நம்ம ஹீரோவை ரோரிய அப்புறமா ஹெலனை டார்கெட் பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கதை இனிமேதான் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.